ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனலில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கு நோன்புக்கு 1 வீக்குக்கு முந்தைய எங்களோட மாமாட வீட்டிலிருந்து எங்களுக்கு அவங்க எந்த வருஷமுமே நோன்புக்கு அனுப்புகிற இந்த சதக்கா பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இதில் தேவையான எல்லாமே இருந்துச்சு. இதில் நன்னாரி ரோஸ் சிரப் என்ன 3 மூட்டை இருக்குதுன்னு தானே பார்க்குறீங்க. இது ஒன்று எனக்கு, ஒன்று எங்களோட தங்கச்சிக்கு, ஒன்று உமாக்கு. அவர் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ஃபேமிலிக்குமே ஒரு மூட்டை மாதிரி அனுப்பிடுவார். அப்போ எங்களுக்கு 3 பேருக்கும் அனுப்பினது எங்களோட வீட்டுக்கு தான் கொண்டு வந்து தந்தாங்க. நான் தான் கொண்டு போய் நீங்கள் அம்புல கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கிறதுக்காக வேண்டி தான் இதெல்லாம் காட்டுறேன். பாருங்கள், அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு அந்த தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தான். நோன்புக்கு தேவையான ஈச்சப்பழம், தேத்தனி மாவு, அரிசியும் கொடுக்க போல் எப்போவுமே நாங்கள் சாப்பிட்ற அரிசியை தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இது உங்களுக்கும் ஒரு ஐடியாவாக இருக்குமென்று சொல்லி தான் ஷேர் பண்ணுறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் சாப்பிடாத அரிசியை இன்னொருத்தருக்கு நாங்கள் எப்போவுமே கொடுக்கக்கூடாது. எங்களையாலே சாப்பிட இல்லாத ஒன்று இன்னொருத்தரும் சாப்பிட மாட்டாங்க தானே. அப்போ அதே மாதிரி எல்லாம் எங்களுக்கு ஒரு தேவையான சாமானம் எல்லாமே, நோன்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நீங்களும் யாராவது உங்களுடைய சதக்காத்துகள் கொடுக்குறதுக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸே அடுத்தவங்களுக்கும் கொடுங்க. பார்த்திங்கன்னா பரக்கத்தான் நிறைய சாமான்கள் இருந்துச்சு. அப்போ நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு நானும் எங்களோட சாட்சியும் அந்தாண்டு நைட்டே நிகாம்பு பெய்த்திருந்தோம். நிகாம்பு போல் எடுத்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் அந்தாண்ட நைட் நாங்கள் எந்த வீடியோவுமே ஷூட் பண்ணல. அடுத்த நாள் குக் பண்ணுற வீடியோ தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். இது நோன்புக்கு 1 வீக்குக்கு முந்தி நான் சொன்ன மாதிரி. பார்த்திங்கன்னா பாவக்காயெல்லாம் எங்களை சாட்சி இப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த பாவக்காயெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட உமா இந்த பாவக்காய் மரங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து அறுவடைகள் தான். இந்த ஒரு சைடில் பார்த்திங்கன்னு சொன்னால் புளியோலையெல்லாம் இந்த லூடோ கேமை விளையாடி கொண்டு இருந்தாங்க. எங்களோட ரயானும் அங்கிட்டு போயிட்டு இருந்து கொஞ்சம் விளையாடி கொண்டு இருந்தார். அவருக்கு இன்னும் விளையாட தெரியா. அவள் மதியம் கேனன் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருந்தார் கொஞ்சம். அதோடைய மார்னிங்க்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் மணி புட்டு தான் எடுத்திருந்தோம். பகலுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் குடல் பாபத் கறி ஒன்று ஆக்குவோம் என்று சொல்லி தான் குடல் பாபத் க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த குடல் விளக்கு எப்படி க்ளீன் பண்ணுறேன்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் விளங்கும். அதோடு இந்த டைமில் தான் எங்கள் ரொம்ப டீயுமே எல்லாத்துக்கும் ஊற்றி கொண்டு இருந்தாங்க. அன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறோம்ன்றதால ஒரு 4 கிலோ மாதிரி எடுத்திருந்தோம் குடல் பாபத்தும். இந்த மாதிரி நல்லா கொழுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி தான் நாங்கள் எப்போவுமே குடல் பாபத் ஆக்குவோம். ஏனென்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எங்களோட ஹெல்த்துக்கு நல்லமில்லை. நார்மலாக கொலஸ்ட்ரால், எங்களோட ஒரு ஹார்ட் பேஷண்ட்ன்றதால நாங்கள் எப்போவுமே பீஃபாக இருந்தாலும் நீங்கள் கண்டிருப்பீங்க கொழுப்பு இல்லாத மாதிரி தான் பார்த்து எடுப்போம். அதோட மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா டீயோட இந்த ரோல்ஸ் தான் வாங்கியிருந்தோம், எக் ரோல்ஸ். இது நிகாம்புலைக்கிற நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் பீச்சுக்கு போல் அந்த சைடில் ஒரு தமிழ் லேடி ஒன்று விற்று கொண்டு இருப்பாங்க பீச் ரோட் கிட்ட. அவங்கள்ட்ட தான் எடுத்திருந்தோம். நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். குடல் பாபத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த பாபத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நான் காட்டினேன் தானே, அதுக்கு நாங்கள் பல்லாங்குழி பாபத்துன்னு சொல்லுவோம். அதுக்கு நான் சரியான விருப்பம். நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்போ இந்த குடல் பாபத்தை குக் பண்ணுறதுக்கு சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனும், உப்பும் சீரகத்தூளும் பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு 2 துண்டு கொரக்காவும் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கொள்கிறேன். நிறைய பேர் உப்பும் மஞ்சளும் மட்டும் போட்டு இந்த குடல் பாபத்தை ப்ரெஷர் குக் பண்ணுவீங்க. நீங்கள் அப்படி பண்ணினீங்கன்னு சொன்னால் கிரேவியில் எங்களுடைய கறியை நாங்கள் எடுக்க போகல கிரேவி ரெட் கலர் ஆகிக்கும். அதுக்குள்ளேருந்து வர கறி வெள்ளை ஆகிக்கும். இதே மாதிரி இந்த சில்லி பவுடர் நாங்கள் போடுற ஸ்பைசஸ் எல்லாம் அந்த ப்ரெஷர் குக்கர்லேயே போட்டு அந்த ஸ்பைசஸோடையே நீங்கள் கறியை குக் பண்ணினீங்கன்னு சொன்னால் கறியுமே பார்க்குறதுக்கு அந்த கிரேவிக்கு மேட்சிங்காக நல்ல ஒரு கலரில் இருக்கும். உங்களோட ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்கன்னு பார்த்து அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 8 விசில் மாதிரி அந்த அண்டைக்கு வச்சுருந்தோம். அதோடைய புள்ளிகளுக்கு கொஞ்சம் பருப்பும் பால் கறி ஆக்குவோம்னு சொல்லி பருப்பையும் வச்சுக்கிறேன் அடுப்பில். இது பார்த்திங்கன்னா கார்லிக் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் உண்டு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் கார்லிக் நிறைய க்ளீன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியான ஈஸியாகிக்கும்.
தரையிலேயே ஒரு கட்டிங் போர்ட்லேயே வச்சு அதில் மிடில் வந்து நீங்கள் ஒரு உலக்கையால் தட்டினீங்கன்னு சொன்னால் குயிக்காகவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலும். அப்போ நாங்கள் தேவையான வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கொள்கிறோம் ஃபஸ்ட்டுக்கு. இந்த எப்போவுமே வந்து கறியாக்க போல் தேவையான இந்த மாதிரி வேலைகளை வந்து நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அந்த டைமில் செய்கிறீங்கன்னு சொன்னால் குயிக்காக ஈஸியாக முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா இந்த கறீஸ்க்கு தேவையான ரம்பை கருவேப்பிலை அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் தேவையான வேலைகளையும் நாங்கள் சைடில் வச்சு கொண்டுட்டோம். அப்போ எங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாகிக்கும். பார்த்திங்கன்னா பருப்புக்கு வந்து ஒரு 1/2 வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, கருவேப்பிலை, ரம்பை அதெல்லாம் சேர்த்து வேக விடுறோம். அதோடய பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்கிறோம். ஆயில் எதுக்கு சேர்க்குறோம்னு சொன்னால் நிறைய பேர் பருப்பு குக் பண்ண போல் அது பொங்கி வரும். ஆயில் சேர்த்திங்கன்னு சொன்னால் அது பொங்கி கொட்டாது. அதோட தேவையான ஏலக்காவிலையும் தட்டி வச்சுக்கொள்கிறோம். பருப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஏலக்காய் சேர்க்குறோம் வாசத்துக்காக வேண்டி. இந்த நாளுமே நாங்கள் பருப்புக்கு ஏலக்காய் சேர்க்க மாட்டோம். ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேரியேஷன் காட்டணுமென்ற டைமில் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கொள்வோம். அதோட பருப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறோம். இப்போ வரக்கூடிய மஞ்சள் எல்லாம் வந்து கலர் வந்து போதாத மாதிரியே இருக்குது. நாங்கள் அதுக்கு பிறகும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மஞ்சள் சேர்த்துக்கொண்டேன். அதோடு இந்த பருப்பு நல்லா வெந்ததுக்கு பிறகு தான் இந்த ஸ்பைசஸை நான் சேர்த்துக்கொண்டேன். மஞ்சள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திருந்தேன். நாங்கள் எப்போவுமே வந்து வீட்டில் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா இந்த பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் யூஸ் பண்ண மாட்டோம். அதை வந்து கிரைண்டர் கப்பில் போட்டு இன்னும் கொஞ்சம் தூள் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கொள்வோம். ஏன்டா இவ்வளோ பெரிய பெரிய துண்டாக வந்து நாங்கள் சேர்த்துக்கொண்டா எங்களோட வயிற்றில் நிற்குமே எங்களோட உமா செல்லுவாங்க. குடல் புண்கள் வரத்துக்கு காரணமாயிக்கும். அதே மாதிரி சின்ன புள்ளிகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு லூஸ் மோஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கேஸ்ட்ரிக் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த பீசஸ் வந்து பெருசாக இல்லாமல் நல்லா தூளாகவும் இல்லாமல் நான் காட்டுற மாதிரி நாங்கள் வந்து எப்போவுமே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து கிரைண்ட் பண்ணினேன்னு சொன்னால் மிச்ச நாளைக்கு கொஞ்சம் பாவிச்சு கொள்ளையிலும். சில்லி ஃப்ளேக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு பால் சேர்த்துக்கொள்கிறேன். பால் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி பால், ஃபஸ்ட்டுக்கு எடுக்கக்கூடிய பால் செகண்டுக்கு எடுக்கக்கூடிய பால் ரெண்டையுமே கலந்து தான் சேர்த்திருக்கிறேன். நாங்கள் வந்து லாஸ்ட்டாக தான் நார்மலாக வந்து க்ரீன் சில்லி சேர்த்துக்கொள்வோம். அந்த க்ரீன் சில்லி வந்து ஒரு அரைவேவலில் இருக்கே போல் சாப்பாடில் அந்த பருப்பை ஊற்ற போல் அந்த க்ரீன் சில்லியோட கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பாவக்காவை வந்து தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். நான் வந்து பாவக்காய் வந்து எப்படி கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக ஆக்குறேன்றது வந்து ரெசிபி உங்களுக்கு ஏற்கனவே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெசிபி ஓணுமானவங்க வந்து இந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பாவக்காய் குக் பண்ணுங்கள். கட்டாயம் குக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். பாவக்காயோட கசப்பு தன்மையே விளங்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து எங்களோட கிரேவிக்கு தேவையான எல்லாம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அரிசி அடுப்பில் வச்சுக்கொள்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு தான் வச்சுக்கிறேன். ஒரு பெரிய சட்டி அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் 4 கிலோ குக் பண்ணுறதால கொஞ்சம் பெரிய சட்டியாகவே வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் மாதிரி ஆயில் சேர்த்துக்கொண்டோம். ஏன்னா நிறைய குக் பண்ணுறோம்ன்றதால. அதோட ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் தாளித்து கொள்வோம். இதோடய நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கொள்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். இதை சேர்த்துட்டு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். இதோடைய வந்து கருவேப்பிலையும் கருவேப்பட்டை சேர்த்துக்கொள்கிறேன்.
சினமன் பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய பீஸ் சேர்த்திக்கிறேன். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி மிச்சமாக குக் பண்ணுறன்றதால தான் பெரிய 2 இன்ச் பீசஸில் 2 பீஸ் சேர்த்திக்கிறேன். அதோடைய வந்து கொஞ்சம் பீஃபும் சேர்த்துக்கொண்டேன். ஏன்னு சொன்னால் எங்களோட மகுதி எங்களோட தங்கச்சியோட ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லோரும் வந்து இந்த குடல் பாபத் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக வேண்டி வந்து பீஃபும் கொஞ்சம் அந்த கறியிலே சேர்த்துக்கொண்டேன். இந்த பீஃப் வந்து குயிக்காக குக் ஆகிடும். புதிய பீஃப் தான், அதனால தான் வந்து நாங்கள் இப்போ எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு 4 தக்காளி 4-5 க்ரீன் சில்லி அதையும் ஸ்லிட் பண்ணி போட்டுட்டு இந்த தக்காளி இந்த பீஃபோடே சேர்ந்து தக்காளியெல்லாம் வதங்கட்டும் என்று சொல்லி அதை மூடி குக் பண்ணுறேன். அதோட கீரை சுண்டல் ஒன்றும் செய்வோம் என்று சொல்லி தேவையான கீரை வளையும் நாங்கள் அரிஞ்சு எடுத்துக்கொள்கிறோம். கீரை பார்த்திங்கன்னா எங்களோட தங்கச்சியில் இந்த கிச்சனில் இந்த பின்னுக்கா பக்கத்தில் நல்லா புதிய கீரை வளர்ந்துருந்துச்சு. அதோடு நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை. அப்போ தான் போய்ட்டு எங்கள் அம்மா பிச்சு கொண்டு வந்தாங்க. அப்போ அதால் வந்து குயிக்காக சுண்டல் ஒன்றும் செய்வோம் என்று சொல்லி கீரையை வந்து இந்த ஃபுட் ப்ராசஸரில் போட்டு வந்து நாங்கள் இப்படி அரிஞ்சு எடுத்துக்கொள்கிறோம். இப்போ எல்லாம் வந்து நாட்கள் குயிக்காக போகிற மாதிரியே இருக்குது. ஏன்னு சொன்னால் வந்து இப்போ எங்களுக்கு வேலையை ஈஸியாக்குற மாதிரி இந்த மாதிரி நிறைய மெஷின்ஸ் வந்துட்டு, அதனால தான் எங்களுக்கு காலம் வந்து எங்களுக்கு என்னத்துக்கு அவ்வளோ டைம் தரணும் என்று நினச்சோ தெரியா குயிக்காக பெய்து கொண்டே இருக்குது. முந்தி காலத்தில் என்ன சொன்னால் நாங்கள் சின்னத்தில் எல்லாம் வந்து ஒரு நாள் வந்து மிச்ச நேரத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, குயிக்காக டைம் பெய்த்துடுது. இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா வந்து பம்கின் இது தான் எங்களோட அம்மா போட்டிக்கிறாங்க வளர்கிறதுக்கு. இன்னும் காய் வரல. அதோட எல்லாருக்குமே வந்து இந்த தெம்பிலி கிங் கோகோனட்னு சொல்லுவோம், அதில் தண்ணி தான் எல்லாருமே பவளைக்கு குடிப்போம் என்று குக் பண்ணி கொண்டு அதையும் கிளாஸில் ஊற்றி எடுத்திருந்தோம். நான் சொன்ன மாதிரி பீஃப் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு இந்த ஒயிலில் வதக்க போல் நார்மலாக நாங்கள் வந்து தண்ணியில் குக் பண்ணுறதை விட ஒயிலில் வதக்க போல் வந்து எங்களை நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் குயிக்காகவே குக் ஆகிடும். பீஃப் குக் ஆகினத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். அதோடைய வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். இந்த பீஃப்க்கு தேவையான அளவு தான் சேர்த்துக்கொள்கிறேன். குடல் பாபத்துக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நாங்கள் அதோடைய சேர்த்து குக் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கறி பவுடர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து வந்து இந்த ஆயிலில் கொஞ்சம் வதக்கி கொள்வோம். அந்த டைமில் வந்து உங்களோட ஃப்ளேமை வந்து லோவாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோடைய கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அதையும் ஒரு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கொள்கிறோம். அதோடு வந்து இந்த கீரை சுண்டலுக்கு ஒரு 1/2 வெங்காயம், ஒரு 4-5 க்ரீன் சில்லி, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் கீரையை அடுப்பில் வச்சிட்டோம் நார்மலாக ஒன்றும் சேர்க்காமல். இங்கே பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் தூள் இல்லை, சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, உப்பும். நான் நார்மலாக மஞ்சள் சேர்ப்பேன், என்னோடய தங்கச்சி மஞ்சள் சேர்க்கல கீரை சுண்டலுக்கு. இதை நல்லா கையால் வந்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கொள்ளுவோம். கீரையை ஃபஸ்ட்டுக்கு அடுப்பில் நாங்கள் நார்மலாக வைக்க மாட்டோம். இந்த ஃபுட் ப்ராசஸரில் கீரை வந்து நாங்கள் அறிய போப்பல அதில் தன்மை இருக்கும். அந்த தன்மை போகிறதுக்காகத்தான் வந்து ஃபஸ்ட்டுக்கே கீரையை வச்சு அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கு போகிறோம் கலர் மாறாமல் கிளறி கொண்டே இருந்துட்டு இந்த தேங்காவை சேர்க்குறோம். அப்படி இல்லாட்டி நார்மலாக கீரை சுண்டல் நாங்கள் கையாலேயே அரிஞ்சு செய்கிறோம்னு சொன்னால் எல்லாம் இந்த தேங்காய் எல்லாம் ஒன்றுக்கே சேர்த்து அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தால் போதும். கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறோம். கீரை சுண்டலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தக்காளி சேர்க்கல, கொரக்காய் ஒரு பீஸ் தான் சேர்த்திருந்தோம். நீங்களும் வந்து கொஞ்சம் கொரக்காய் சேர்த்து செஞ்சு ஒரு பீஸ் கொரக்காய் போட்டு தக்காளி சேர்க்காமல் கீரை சுண்டல் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். கீரையை வந்து அடுப்புலேருந்து இறக்கின உடனே அதில் இருக்கக்கூடிய கொரக்காவையும் வந்து நாங்கள் எடுத்து வீசிடணும்.
கீரையை வந்து எப்போவுமே குக் பண்ணி எடுத்ததோடையே வந்து அது வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும், இல்லாட்டி அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்போவுமே கீரை வந்து க்ரீன் கலரில் இருந்தால் தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட குடல் பாபத் வெந்துட்டாண்டு பார்க்குறதுக்கு தான் இது நானும் எங்களோட சாட்சியும் தங்கச்சியும் சேர்ந்து 2-3 பீஸை ஒரு பீரிஸில் போட்டு பார்த்தோம். எங்களுக்கு கையால் வந்து எங்களுக்கு செக் பண்ணவே இல்லாமல் இருந்துச்சு. அதோட கரண்டியால் பார்த்தோம் நல்லா வெந்துட்டு, அதோடைய வந்து அந்த தண்ணியோடைய இந்த குக்காவிக்கிற இந்த குடல் பாபத்தையும் வந்து இந்த பீஃபில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு பார்க்க போல் விளங்கும், நல்லா வெந்திருக்குது இந்த குடல் பாபத்தெல்லாம். கறியும் பார்க்க போல் உங்களுக்கு விளங்கும் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கொள்கிறேன், உப்பு புளி எல்லாம் போதுமான்னு சொல்லி. கிரேவியில் திக்னஸ் போதான்னு ஃபீல் ஆகிச்சு. அதனால் வந்து கொஞ்சம் கறி பவுடரை வந்து இப்படி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வந்து அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கிரேவியில் திக்னஸ் எந்த அளவுக்கு வேணும் அது மாதிரி பார்த்து இந்த கறி பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட கிரேவியோட டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதோடைய வந்து கொஞ்சம் திக்கான பால், நல்ல திக்கான பால் கொஞ்சம் ஒரு 1/2 கப் மாதிரி சேர்த்துக்கொண்டேன். அதோடு அந்த அன்றைக்கு லஞ்ச் சாப்பிட்றது எனக்கு வீடியோ எடுக்க கிடைக்கல. அந்த கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு வந்து நாங்கள் ஈவினிங் ஆகி புள்ளியோளுக்கு கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல் போட்டு கொடுப்போம்னு சொல்லி வீட்டில் இருக்கிற அந்த பூலை வந்து நாங்கள் எலக்ட்ரிக் பம்ப் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் அந்த அன்றைக்கு. அதோடைய வந்து அதுலேயும் வந்து காற்றை நிறச்சிட்டு ரூமுள்ளுக்கே வச்சுருந்தோம். இதை நாங்கள் செய்கிறத கண்டு புள்ளியோர் சரியான எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்க. அதோட நைட் வந்து தங்கச்சியோட ரெஸ்டாரண்ட் மூடினதுக்கு பிறகு தான் ஒரு 11க்கு போல் தான் நாங்கள் இதை ரெடி பண்ணினோம். வெளியே பார்த்திங்கன்னா எங்களோட அந்த ஸ்டோப் ஏரியா எல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கு பிறகு ஒரு பாயை விரித்தோம். பாயை விரிச்சிட்டு அதுக்கு மேலே தான் வந்து இந்த பூலை வச்சோம். எங்களோட புள்ளியோலெல்லாம் சின்னன்றதால வந்து இந்த பூல் வந்து பெருசு மாதிரியே இருக்கும். இப்போ புள்ளியோலெல்லாம் பெருசுன்றதால இந்த பூல் வந்து சின்னது மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. பார்த்திங்கன்னா இந்த ரயான் கேயான் எல்லாம் வந்து இந்த இதயம் வச்சு கொண்டு தான் வந்து இதில் இறங்கினாங்க. பூல் கொஞ்சம் பெருசு என்றதால் வந்து இதில் தண்ணி ஃபில் ஆகுறதுக்கே நிறைய டைம் எடுத்துச்சு. புள்ளியோட என்ஜாய்மெண்ட்காக வேண்டி தான் வந்து நாங்கள் நைட் என்னாலும் பரவாயில்ல புள்ளியோல் கொஞ்சம் விளையாடட்டும். நார்மலாக வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகிக்கிற டைமில் புள்ளியோலை வெளியே விட மாட்டோம். எல்லோரும் ஆஃப் ஆகி போனதுக்கு பிறகு தான் நாங்கள் இப்படி புள்ளியோலுக்கு இதெல்லாம் போட்டு கொடுத்தோம். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. உங்களுக்கு பார்க்க போல் விளங்கும் புள்ளியோலுக்கு வந்து இந்த பூல் போதா. இது நான் நினைக்கிறேன் ஒரு 5 feet மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து அதில் 8 feet அந்த மாதிரி இருக்கி போல் அதை மாதிரி ஒன்று எடுக்கணுமென்று பேசிக்கொண்டு இருந்தோம். இந்த அன்றைக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணினே யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ரயான் தான். ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த டயர் மாதிரி இருக்கித்தானே அதை போட்டுக்கொண்டு தான் அவர் சேஃப்டிக்கு இறக்கினோம். டைமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எத்தனை மணி என்று சொல்லி. இந்த மிட் நைட்டில் தான் இந்த புள்ளியோல் வந்து இந்த தண்ணியில் விளையாடி கொண்டு இருக்குது. அதோடு நாங்களுமே சேர்ஸ் போட்டு புள்ளிகளோடு இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருந்தோம். அதோடு எங்களோட உம்மா வந்து எல்லாருக்குமே சோறை போட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சு எல்லாருக்குமே தீத்தி விட்டு கொண்டு இருந்தாங்க. புள்ளிகளுக்கும் தீத்தினாங்க, எங்களுக்கும் தீத்தி விட்டாங்க. அதோடு வந்து எங்களோட தங்கச்சி வந்து இந்த பிலா கொட்டை அந்த ஜெக் ஃபுட்டு சீடு இருக்கும் தானே அது வந்து அவிச்சு வச்சுருந்தா. நாங்கள் அது நார்மலாக அதுக்கு நல்ல விருப்பம். அதையும் வந்து அவிச்சு எடுத்திருந்தோம். அதையும் வச்சுக்கொண்டு நைட் வந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டு அப்படி பேசிக்கொண்டு இந்த புள்ளியோளோட விளையாடி கொண்டு அந்த மாதிரி டைம் நல்லா ஜொலியாக ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருந்தோம் அந்த அன்றைக்கு.
பிள்ளைகளுக்குமே இந்த பூல்லேருந்து வெளியே வந்து உமா கிட்ட சாப்பாடு வாங்கி கொண்டு போயிட்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. அதோடு ஒரு 1 hour 1.5 hour மாதிரி அவங்கள விளையாட விட்டுட்டு எடுத்துட்டேன். நார்மலாக தண்ணியில் விளையாடிட்டு வந்தால் பிள்ளைகளுக்குமே நல்லா பசி எடுக்கும் தானே. அதோடு நைட்டில் நானும் எங்களோட தங்கச்சியும் சேர்ந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த சொசேஜஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தோம். பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்களும் உட்காந்து சாப்பிடுவோமேண்டு. எப்போவும் இல்லை தானே, இருந்து ஒரு நாளைக்கு தான் இந்த புளியோல் எல்லாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. அதோடு நிறைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த 7 up எல்லாமே எடுத்திருந்தோம். புளியோலோடு சேர்ந்து நாங்களுமே ஹாப்பியாக இருந்தோம் அந்த அன்றைக்கு. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சோசேஜஸ் எல்லாம் கொடுத்தா புளியோல் குயிக்காகவே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா நார்மலாக எல்லா புளியோலுமே இந்த மாதிரி ஃபுட்ஸ்க்கு நல்லா விருப்பம் தானே. புளியோலுக்கும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுக்குமே வச்சு நானும் எங்களோட சாட்சியும் எங்களோட தங்கச்சியும் இருந்து சாப்பிட்டு பேசி அந்த அன்றைக்கி ஃபுல்லாக ஜொலியாக நைட்டும் புளியோலோட விளையாடி கொண்டு இருந்து நல்லா ரிலாக்ஸாக போச்சு அந்த நாள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்களோட ஃபேமிலியோடு இந்த மாதிரி இதே மாதிரியே இல்லை, ஃபேமிலியோட புள்ளிகளோட நல்லா ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க எந்த நேரமுமே சின்னவங்களாகவே இருக்க மாட்டாங்க. நாங்கள் பார்த்து கொண்டிருக்க போல் வளர்ந்துடுவாங்க. அதுக்கு போகிறோம் அவங்களுக்கு எங்களோட இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்குமான்னு தெரியா. நேரம் கிடைக்க போலேயே நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களையும் நான் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.